கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம தேவனை நேரத்தை செலுத்துவோம். நாம் தொடர்ந்து நம்பிக்கை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். சுய புத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? சுய புத்தி மேல நம்ம சாயக்கூடாது. எது மேல சாயக்கூடாது? சுய புத்தி என்று சொன்னால் எனக்கு தெரியும், எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நம்மளை என்ன பண்ண மேன்மைப்படுத்திக் கொள்வதுதான் சுய புத்தி. நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்றதை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அவரை நம்பி வாழ்கிறேன் சொன்னா, நான் யாரை நம்பி வாழ்கிறேன்? என் தேவனாகிய கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை இந்த பூமிக்கு என்னை அனுப்பினவர், அவரை நம்பி நான் வாழ்கிறபடினால் நான் எந்த இடத்துல இடறி விழ மாட்டேன் என்று சொல்லி நீங்க அப்படி பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி இந்த பூமியில நீங்க எந்த நம்பிக்கையில நம்ம கர்த்தரை நம்புகிறோம் என்று நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எப்படி நம்ம ஆண்டவரை நம்புறது? அவரை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, அவரோடு நம்ம அவரை முகமுகமாய் நம்ம தரிசித்தது இல்லையே, அவரை நம்ம எப்படி நம்பி வாழ்வது? அவரை நம்புவதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே, ஒரு அடையாளம் வேணுமே. அப்படி சொன்னா வேத புத்தகத்தில் ஏராளமான ஆதாரம், ஏராளமான அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏராளமா இருக்குது பாருங்க. எந்தெந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனை கொண்டு தேவன் நடத்தின விதம் எழுதப்பட்டிருக்குது. முதல்ல யாரை தேவன் தெரிந்தெடுத்தார் பார்த்தீங்கன்னா, ஆபரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபரகாமை தேர்ந்தெடுத்து ஆபரகாம் சாதாரண ஒரு புறஜாதி மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க வம்சமே பார்த்தீங்கன்னா சிலைகளை செய்து விற்கிற வம்சம். அவங்க விக்கிரகத்தை செய்து அவங்க வம்சமே விக்கிரகத்தை செய்து அதை விற்கிறவங்க. அவங்க 3 பேர், அவங்க அப்பாவுக்கு 3 பேர் அண்ணன் தம்பி, 3 பிள்ளைங்க அவங்க அப்பாவுக்கு. அதுல இவர் தான் பெரியவர் பாருங்க, ஆபரகாம் தான். ஆபரகாமுக்கு கீழே 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆபரகாமும் சிலையை செய்கிற அவங்க வம்சத்துல இருந்தவர் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆபரகாமை தேடி வருகிறார் இல்லையா? தேடி வருகிறார். அப்ப நமக்கு ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எப்படி நீங்க அவரை நம்பி வாழ்வதற்கு ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம் நமக்கு வேணும்னா, நம்ம எவ்வளோ பேரை எடுத்து காட்டலாம் இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதுல வேத புத்தகத்துல. எடுத்துக்காட்டுனா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மனுஷனை எடுத்து காட்டி கர்த்தர் அவனை கொண்டு செய்யும் போது எந்த அளவுக்கு மனுஷர்கள் தேவனை நம்பும் போது அந்த நம்பிக்கையற்ற பலனை அவர்கள் அடைந்தார் என்பதற்கு இந்த வேத புத்தகத்தை எழுதப்பட்டிருக்குது. அதை குறித்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புத்தகம் 71ஆம் சங்கீதம், 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 71ஆம் சங்கீதம் 1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். போதும் பாருங்க. கர்த்தாவே யாரை நம்பி இருக்கிறேன்? உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமா, இந்த சங்கீத புத்தகத்தை எழுதணும். 69ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது எழுதியிருக்கிறார். 70, 69 தாவீது யாராரு? இந்த 71ல யார் எழுதுன்னு சொல்ல. ஆனா மேல பாத்தீங்கன்னா 70 பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் போட்டு, 71 யார் பாத்தீங்கன்னா அதுல ஒப்பிடல இருக்கலாம், தாவீதா கூட இருக்கலாம். அதை நம்ம கரெக்டா அதை உறுதியா சொல்ல முடியும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறேன்? உம்மை நம்பி இருக்கிறேன். அதான் யாரை நம்பி வாழ்கிற இந்த உலகத்துல என்றதை நீங்க தான் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல நீங்க யாரை நம்பி வாழறீங்க? சபைக்கு வருகிறாங்க அத்தனை பேரும் கர்த்தரை தான் நம்பி வாழறீங்களா, இல்ல வேற யாரையாவது நம்பி வாழறீங்களா? தன் சுய புத்தி மேல சாய்ந்து வாழறீங்களா, இல்ல மனுஷர்களை நம்பி வாழ்கிறீங்களா? மாமிசமான புயத்து மேல நம்பி இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாமிசமான யாவர் மேலும் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா நீங்க யாரை நம்பி வாழறீங்க அப்படி என்றது உங்ககிட்ட தான் நீங்க தீர்மானம் பண்ணணும். கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் என்ன ஆகக்கூடாது, வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த மனுஷன் கேட்கிறாரு. நீதிமொழியின் புத்தகம் 28:13 படிங்க. நீதிமொழி 28:25 படிங்க பார்ப்போம். நீதிமொழி 28:25 படிங்க. உண்மையுள்ள மனுஷன் படிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இல்ல 28:25 நீதிமொழி 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரை நம்புகிறவன் செழிப்பான்? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஒண்ணு தாழ்ச்சி இல்ல செழிப்பு. தாழ்ச்சி அடைவானா செழிப்பு அடைவானா அப்படி என்பதை நீங்க பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவர்கள்
தாழ்ச்சி அடைந்தார்களா செழிப்பு அடைந்தார்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். உண்மையாய் கர்த்தரை நம்புகிறவர்கள் தாழ்ச்சி அடைந்து போகிறார்களா செழிப்பு அடைகிறார்களா என்பதை இங்கே நீதிமொழியின் புத்தகத்தில் 28:25 எழுதியிருக்கிறாங்க. கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? செழிப்பான். நம்புகிறவன் செழிப்பான். அவன் கண்டிப்பா, நான் சொல்றேன், என்னால உறுதியாக சொல்ல முடியும், ஆணித்தனமாய் சொல்ல முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் கண்டிப்பாக கடனை வாங்குறதே நிப்பாட்டிடுவாங்க. கடன் வாங்குற இதுவே வராது. கடன் வாங்க மாட்டாங்க. பாருங்க, கடன் அவங்க வாழ்க்கையில கடன் சாதாரணது இல்லை. நீங்க எது வேணாலும் வாங்கலாம், கொடுக்கலாம். இந்த கடன் இருக்குது பாத்தீங்களா, பொல்லாத பிசாசு. அது பொல்லாத ஒரு சாபக்கேடு கடன். பாத்தீங்கன்னா அது பொல்லாத காரியம். பாருங்க, அதுல நிம்மதியாவே இருக்க முடியாது. இங்கேருந்து அங்கே வாங்குதா, இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குது, அங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குது, அப்படி வாங்கி இது பார்த்தீங்கன்னா அது வட்டி மேலே வட்டி ஏறிக்கினே இருக்கும். பயங்கரமானது. ஏன் நான் இதை எங்கே பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட நான் இதை பார்த்துருக்குறேன். பாருங்க, எங்கள் அப்பா கடன் வாங்குவார், சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குவார், என்ன பண்ணுவார், எதுக்குன்னா யூஸ் பண்ணுவார். அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு அடுத்த மாதம் தரேன் சொன்னார் இல்லையா, அங்கே போயிட்டு அடுத்தது எங்கேயாவது யாருக்கிட்டையாவது பேசி கூட 5 பைசா, இங்கே 2 பைசா வட்டினா அங்கே 5 பைசா வட்டியாக இருக்கும். 5 பைசா வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லு கொடுக்கணும் இல்லையா, 5 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருவாரு. சரி, அடுத்து உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, இவங்களுக்கு கொடுக்கணும்ல, இவங்களுக்கு கொடுக்குறது என்ன பண்ணுவாரா, 10 பைசா வட்டியாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு. இப்படியே பண்ணின்னு இருப்பாங்க. இதுக்கு எப்போதான் நான் முடிவுன்னு நான் கேட்பேன். இருக்கட்டும் எதாவது பண்ண வரும் அப்படி இப்படின்னு பாருங்க. இது கடனை ஏன்னா அவங்க அவர் நான் கடவுளை நம்பாதனால அந்த காரியத்தை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கடவுளை நம்பி வாழறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இடறுவதில்லை, தாட்சி அடைவதில்லை. எப்படி இருப்பீங்க? செழிப்பை காண்பீர்கள். செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் கடன் வாங்குற இல்லையே. உண்மையிலே நான் இந்த ஆலயத்துக்கு கடனை வாங்கினேன் பாருங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த கடனை முற்றிலுமா நான் அடைக்கிறதுக்கு எனக்கு வழியை செய்யுங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் அற்புதமாக கடனை அடைப்பதற்கு வழியை உண்டாக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோடு நான் கடன் வாங்குற வேலையே இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்நாளில் நான் கடன்கிட்டே போகக்கூடாது. இது வரைக்கும் பாருங்க, ஒரே ஒரு 100 ரூபாய் கூட நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே கடன் வாங்காதே வர்றேன். எப்படி இது நடக்குது? ஆண்டவர் நல்லவர். எவ்வளவுக்கு நீ அவர் மேல முழுமையா நம்புறீங்களோ, எதுக்குமே நான் கடன் வாங்குறதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கடன் வாங்காத கர்த்தர் நத்திங் வராரு. ஜீவன் உள்ள வரைக்கும் நடத்துவார். அது நடக்கும். ஏன்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் கண்டிப்பாக அவரை நம்புகிறவன் தாழ்ச்சி அடைவதில்லை, செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பா நீங்க செழிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புற நீங்க என்ன பண்ணுவீங்க? செழிப்பை காண்பீர்கள். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஆபிரகாமை முதல்ல பார்க்கலாம். ஏன்னா ஆபிரகாமை தேவன் அழைத்தார் இல்லையா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. முதல் ஆபிரகாமை எங்க அழைத்தாரு? 12ஆம் அதிகாரத்துல அழைச்சாரு. ஆதியாம் புத்தகம் 12ல அழைக்கிறாரு. அதுல இருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். போதும், நிறுத்துங்க. பாருங்க, கர்த்தர் முதல் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாம் சாதாரண ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். சந்திக்கும் போது அவர் பேரு என்ன? ஆபிராம். அவர் பேரை அந்த இடத்துல மாத்துறாரு பாருங்க. காவை போட்டு ஆபிரகாம் என்று சொல்றாரு. அப்ப எல்லா ஜாதி ஜனத்துக்கும் நீதான் தகப்பன் என்று சொல்றாரு. அதனால ஆபிரகாம் பேரை அப்புறமா மாத்துறாரு. இப்போ ஆபிரகாமை தேவன் கூப்பிடுறாரு. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் அவனை விட்டு புறப்பட்டு ஆரானை விட்டு புறப்பட்டு போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். பாருங்க, புறப்பட்டு போறது சாதாரண காரியம். சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய நிலத்தை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு புறப்பட்டு போறது சாதாரண காரியமே கிடையாது இல்லையா? ஆனா ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன உடனே புறப்பட்டு போறான். எல்லாவற்றையும் எடுத்துக்கின்னு புறப்பட்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு போறார். ஏன்னா பாருங்க, முதல்ல நம்பிக்கை சாதாரண விஷயம் இல்லை. டக்குன்னு நம்ப முடியாது இல்லையா? நம்பணும். அப்ப யாரு மேல நம்பிக்கை வைச்சாரு பாத்தீங்கன்னா, தேவன் பேசுறார். நான் தான் கர்த்தர் என்று சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. சொல்லும் போது ஆபிரகாமை நீ யாரு, எப்படி, நான் இது வரைக்கும் பார்த்தல, எங்களுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுதான் எங்க கடவுள் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. ஆனாலும் இல்ல, நானே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், நானே எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகர் என்று சொல்லியிருப்பார். இதெல்லாம் சொல்லி அவருக்கு புரிய வச்சிருப்பாரு ஆபிரகாமுக்கு. இருந்தாலும் நம்பணும் இல்லையா? டக்குன்னு ஒரு நேரா சொல்லும் போது நம்ப முடியாது. நீ என்னை நம்பி வா, நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ, என்னை நம்பி போ, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பாரு. இங்க ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எப்படி வர்றது, என் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், வரது கஷ்டமாச்சே, இது கூடாத காரியமாச்சேன்னு. நீ என்னை நம்பினா உன்னை நான் எப்படி எடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் அதுக்கு உதவும் சொல்ற. உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதோட சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். உன்னை கொண்டுதான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. இதை எப்படி நம்ப முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்பத்துக்கு கஷ்டமான காரியம். ஆனாலும் ஆபிரகாம் நம்பி புறப்பட்டு கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு தன் தேவன் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போகும்போது பாருங்க, இந்த காரியம் நடந்த பின்பு அவர் புறப்பட்டு போறாரு. ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு ஆபிரகாம் 9ஆம் வசனத்திலிருந்து படிக்குமா. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராவின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். போதும். பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சது அப்படியே உங்களுக்கு விலைக்கு நான் சொல்றேன். நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி போன உடனே ஒரு பஞ்சம், மகா பெரிய பஞ்சம் வந்துச்சு தேசத்துல. என்ன வந்துச்சு பாருங்க. இப்பெல்லாம் நம்ம பஞ்சம் என்று சொன்னா என்னன்னே தெரியல, நமக்கு பார்க்கறது கிடையாது இல்லையா? பஞ்சம் என்பதே நமக்கு தெரியல இதெல்லாம். ஏன்னா இப்போ நம்ம அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த காலகட்டத்தில் பஞ்சம் உண்டாகும். எப்படி பஞ்சம் உண்டாகும்னா, தேசத்தில் மழை வறட்சி ஆகும் போது பஞ்சம் பெருகும். அப்போ அந்த ஆபிரகாம் புறப்பட்டு போன காலத்தில் உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை நம்பி புறப்பட்டு போறாரு.
புறப்பட்டு போன உடனே அவர் பிரயாணம் பண்ணி புறப்பட்டு போன உடனே பஞ்சம். இவரை நம்பி ஒரு கூட்ட ஜனங்களும் வருது, அநேகர் வராங்க. லோத்து வரான், அவன் கூட சில பேரை கூட்டுக்கணும். ஆடு மாடுகள்லாம் இருக்குன்னு நினைக்கிற, கொஞ்சம் ஆடு மாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கின்னு கர்த்தர் எங்க சொன்னாரோ அப்படியே போய்கினே இருக்கிறாரு. போகும்போது பஞ்சம் பெருகி போச்சு பாருங்க. பஞ்சம் அதிகமானபடினால சரி என்ன பண்றது, சரி நம்மளுக்கு இப்ப ஆகாரம் புசிப்பதுக்கு நம்ம எந்த தேசத்துக்குள்ள நுழையலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. பார்த்தா பக்கத்திலே எகிப்து தேசம். எகிப்து தேசத்துக்குள்ள நுழையிறாங்க. எகிப்து தேசத்துல கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாங்க, அங்க பஞ்சம் இல்லை. அங்க நுழையும் போது ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறாரு, அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்ட கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, அதாவது ராஜாக்கள் வந்து திருமணம் ஆகி கணவன் மனைவியோடு இருக்கிறாங்கன்னா, அந்த கலாச்சாரத்தின்படி மனைவி அழகா இருந்தா புருஷனை கொண்டுட்டு மனைவியை எடுத்துப்பாங்களாம். அந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் புருஷன் அதாவது மனைவி ரொம்ப அழகுள்ளவளா இருந்தால் புருஷன் இருக்கும்போது மனைவி மேல கை வைக்க கூடாது, புருஷனை கொண்டுட்டு மனைவியை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருந்துக்குது. அதனால ஆபிரகாம் முன்கூட்டி என்ன சொல்றாரு, அம்மா சாராலே, நீ 65 வயசானாலும் அழகுள்ளவளா இருக்கிற. அந்த அம்மாவுக்கு 65 வயசு, ஆபிரகாமுக்கு 75 வயசு. 65 வயசானாலும் அந்த அம்மா அழகுள்ளவளா இருக்கிறாங்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற, அழகுள்ள ஸ்திரியா இருக்கிற. அதனால நம்ம எகிப்துக்குள்ள போறோம். எகிப்துக்குள்ள போகும்போது என்னை யாருன்னு கேட்டா, என்னை வந்து நீ உங்க அண்ணன் சொல்லிடு, என் சகோதரன் சொல்லு. சகோதரன் சொல்லி, சகோதரன் சொன்னா என்ன விட்டுருவாங்க, உன்னை எடுத்துப்பாங்க. ஆனாலும் எடுக்கும் போது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னே இவன் முன்கூட்டியே ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அந்த ஊருக்குள்ள போனா ராஜா கண்டிப்பா உன் மேல கண்ணை வைத்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான். இது நடக்கும். தூக்கின்னு போகும்போது என்ன யாருன்னு கேட்டா அண்ணன் சொல்லிடு, புருஷன் சொன்னா என்ன அடியோடு கொண்டுடுவானுங்க. நீ அதனால இந்த வார்த்தைய அண்ணன் சொல்லிடுன்னு சொல்லி இது நடந்துக்குது பாருங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் சொல்லிடுன உடனே சரி அதே மாதிரியே ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போன உடனே எல்லாருடைய கண்ணு இவன் மேலதான் இருந்துக்குது பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் உன்னை காணும் போது 12ஆம் வசனம் படிக்கும் பாருங்க. இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லு என்றான். சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆபிரகாம் எகிப்து வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்திரீ மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்களாம். பாத்தீங்களா, எல்லாருடைய கண்ணு யார் மேல இருக்குது, சாராள் மேல இருக்குது, ஆபிரகாமுடைய மனைவி மேல இருக்குது. இப்பதான் ஆண்டவரை நம்பி வராது இவரு. நம்பி வரும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கணும். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை கொஞ்சம் நீங்க நிதானமா பேச கத்துக்கணும். ஏன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர் கர்த்தர். இந்த இடத்துல உங்களை பார்க்கறாரு. பஞ்சத்தின் மத்தியிலே யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்புறீங்களா, இல்லை வேற யாரையாவது நம்பி வாழறீங்களா? பிரச்சனை வரும்போது யாரை நம்பி சார்ந்து இருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆபிரகாமும் அப்படி இப்படி இருந்தார் தான். ஏன்னா அவரும் நம்மளை போல மாம்ச ரீதியான மனுஷன் தான். அவருக்குள்ள தேவனுடைய ஆதாம் செய்த பாவம் உள்ள இருந்து. அதனால ஆபிரகாமும் சில காரியத்துல ஆண்டவருக்கு சில இடத்துல விலகி போறாரு. ஆனாலும் இந்த இடத்துல என்ன நடந்தது, எகிப்துக்குள்ள போறாங்க. ஆபிரகாம் உள்ள போன உடனே மிகுந்த அழகுள்ளவர் கண்டு பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்களாம். அப்போது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்க எடுத்து போயிட்டாங்க? அரண்மனைக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. அரண்மனைக்கு இட்டு போயிட்டாங்க. ராஜா பார்த்த உடனே இந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்தி புகழ்ந்து இவளை கொண்டுன்னு அரண்மனைக்கு தூக்கின்னு போயாச்சு. இவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ஏராளமான மனைவி இருக்குது. யாருக்கு? பார்வோன் என்கிற ராஜாவுக்கு. அவன் ஒன்றும் கல்யாணம் ஆகாதவன் இல்லை. அவங்க நினைச்சா எத்தனை வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க மனைவி ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அரசாளி கொண்டு இருந்தாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த பார்வோன் வந்து இந்த பெண்ணை வந்து என்ன பண்றான், சாரால அழைத்து கொண்டு வரும்படி அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. திருமணம் பண்ணுவதற்காக, அடுத்தது இவளை மனைவி ஆக்கி கொள்ளுவதற்கு முன்பாக பார்வோன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவை பாராட்டினானாம். அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கொள்ளை கழுதைகளும் அப்புறம் ஒட்டகங்களும் கிடைத்தது. என்ன பண்ணாங்களாம், அதாவது உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்,
உன் தங்கச்சியை நான் வந்து திருமணம் பண்ணிக்க போறேன், இந்தா உனக்கு நான் வந்து வரதட்சணை மாரி நான் கொடுக்குறேன். என்னென்ன கொடுக்குறாரு? ஆடு, மாடு, கோவேரி கழுதை, ஒட்டகங்கள், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் வாரி கொடுக்குறான் ராஜா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த நேரத்துல ஆபிரகாம் யாரை சார்ந்து இருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த புருஷனும் நீ என்னதான் பணத்தையும் வெள்ளியை கொடுத்தாலும் மனைவி என்ன பண்ண மாட்டான்? யாருக்கும் கொடுக்க மாட்டான். மனைவி இப்ப வந்து எடுத்துக்கோ, எனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, நல்ல புருஷன் இல்லையா, தேவை அடுத்து அந்த ஐஸ்வர்யத்து மேல வந்து இச்சையை வைத்து பிரியத்தை வைத்து, இல்லை இவ்வளவு பொண்ணும் வெள்ளியும் கிடைக்குது, நம்ம மனைவி வைத்துட்டு வேற மனைவி வைத்து நிற்கலாம் அப்படி சொல்லி ஈனத்தனமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர். ஆனா உண்மையாய் மனைவியை நேசிக்கிறவங்க நீ எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு காலமும் செல்லாது. இங்க வேற மாதிரி சொல்லிட்டா, நான் தான் இவன் புருஷன் சொல்லிட்டா கண்டிப்பா அவன் தலையை துண்டிக்கப்படும். இந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. இவன் கேட்கல, நீ எடுத்துக்கோ, எனக்கு ஆடு கொடு, மாடு கொடு, ஒட்டகம் கொடு, கோவேரி கழுதை கொடு, பொண்ணு வெள்ளி கொடுன்னு கேட்கல. இவனே தீர்மானம் பண்ணி, நீ அவளுடைய அண்ணன் தானே, உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவனே என்ன பண்ணான்? அந்த பார்வோனின் ராஜா எல்லாவற்றையும் பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து, ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு, மாடுகள் கொடுத்து இவளுக்கு எடுத்துக்கிட்டு போயாச்சு. அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கான் அவன் உள்ளம்? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்ட்டு தான் நான் புறப்பட்டு வந்தேன். நான் சொந்த ஊர்ல தான் இருந்தேன். நீங்க சொன்ன தேசத்துக்கு நான் புறப்பட்டு வந்தேன். வந்த இடத்துல பஞ்சம் பெருகி போச்சு. பஞ்சத்தின் மத்தியில நான் எங்க போவேன்? அதனால எகிப்து நல்லா இருக்குன்னு எகிப்து உள்ள போனேன். அந்த பார்வோன் வந்து என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டான்? அபகரித்து கொண்டான். அவன் என்னுடைய மனைவியை பலவந்தமா என்ன பண்ணான்? அரண்மனைக்கு இட்டுன்னு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்க மாட்டாரா? ஏன்னா கர்த்தரை நம்பி போறான். ஆண்டவரே, நீ எங்க இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவரை வந்து முகமுகமாய் பார்க்க முடியாது. எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் கண்டிப்பா பேசியிருப்பான். அங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அவன் நிமித்தம் பாத்தீங்கன்னா பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினாலே வாதித்தாராம். இந்த இடத்துல அதான் நடந்திருக்கும். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருப்பாரு. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், ஆண்டவரே, என் மனைவி அவன் அபகரித்து கொண்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு நைட்டு இட்டுன்னு போயிட்டு திருமணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். நான் என்ன பண்ண தெரியும்? அவன்கிட்ட நான் எதிர்த்து நிக்க முடியாது. நான் ஒரு சாதாரண மனுஷன், எகிப்துல இவன் பெரிய ராஜா, இவன்கிட்ட நான் எப்படி போய் நான் நிக்க முடியும்? அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் கண்டிப்பா தேவனை நோக்கி கூப்பிட்டது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் நிமித்த கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையினாலே என்ன பண்ணாராம்? வாதித்தார். இவன் வாதித்ததுனால அப்போது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவியை, இவளை நீ அழைத்து கொண்டு போ என்று சொன்னானாம். அப்ப என்ன நடந்துக்குது? பெரிய வாதை, வீட்டுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் வாதம் வந்துச்சு. அவனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைகளோ, அவங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் மேலும் வாதையும் பொல்லாத வாதை உள்ள நுழைந்து அந்த குடும்பத்திலே இவன் நிம்மதி இல்லாத என்ன ஆயிட்டான் பாத்தீங்கன்னா. எதனால இது நடந்தது பார்த்தா, கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்துல சொல்றாரு. யாருக்கு? பார்வோனுக்கு. ஒழுங்கா கொண்டு போய் அவனுடைய மனைவி எடுத்து போய் விட்டுட்டேன்னா நீங்க எல்லாரும் உயிர் தப்புவீங்க, இல்லைன்னா நீங்க ஒருத்தர் கூட உயிர் தப்ப முடியாது, கொண்டு போய் விட்டுட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அவன் பயந்துன்னு ஓடி வந்து ஆபிரகாமை அழைத்து, இந்த உன் மனைவி இட்டுக்குன்னு போ. பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்களாம்? கொடுத்தது எதுவுமே திரும்பி வாங்கல. பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து தேவன், அதாவது பார்வோன் கொடுத்தது எல்லாத்தையும் திருப்பி கேட்கல. எப்பா, நீங்க போனா போதும், நாங்க உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று பார்வோன் சொல்ல என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனுடனே லோத்து எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய என்னவாயிட்டானா? ஏழை ஆயிட்டான். எல்லாம் அழிஞ்சு போய் ஏழை ஓட்டாண்டி ஆயிட்டான். அப்படி நான் எழுதிக்குது. என்ன ஆயிட்டான்? சீமான் ஆயிட்டான். எப்படி இது நடந்தது? ஃபர்ஸ்ட்
கர்த்தரை நம்பி புறப்பட்டு வந்தான். பஞ்சத்தின் மத்தியிலே எகிப்துக்குள்ள நுழைந்தான். சீமான் ஆயிட்டான் பாருங்க, பெரிய சீமான் ஆயிட்டான். ஆபிரகாம் வந்து சீமானுக்கு, அதாவது ராஜாவை போல சீமான் ஆயிட்டான். அவனுக்கு நடந்த காரியத்தெல்லாம் நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. 5ஆம் வசனத்தை படிக்குமா? 5ஆம் வசனத்தை. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பெருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பெருக்கும் உன் மேய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதனாய் இருக்க கண்டேன். கர்த்தர் சோதேமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். போதும், நிறுத்துங்க. பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, கூட யாரை கூட்டுன்னு வந்தான்? யாரை கூட்டுன்னு வந்தான்? லோத்து. அவங்க தம்பி மகனாகிய நாகோருடைய தம்பி மகனாகிய லோத்துவை கூப்பிட்டுக்குன்னு எங்க வந்தான்? ஆண்டவர் ஆபிரகாம் மட்டும்தான் போக சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணான்? சரி, இவனுக்கு அப்பம் இல்லையே, நம்ம தானே அப்பம் போல இவனை வளர்க்குறோம். இவன் பெரியப்பா. இவரு ஆபிரகாம் யாரு? பெரியப்பா. நம்ம தானே இவன் நம்மளை தானே இவன் சார்ந்து வாழறான். அதனால சரி நம்ம கூடவே இருக்கிறான், இவனை எப்படி விட்டுட்டு போகுதுன்னு கூட்டுன்னு வந்துட்டாரு. ஆனா கர்த்தர் சொன்னது ஆபிரகாம் மட்டும்தான் வர சொன்னாரு. லோத்து விட்டுட்டு தான் வந்திருக்கணும். லோத்துவையும் கூப்பிட்டு, ஏன்னா லோத்துடைய சுபாவத்தை ஆண்டவர் தெரியும். அவனையும் கூட்டுக்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னு கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை தேவனால ஆராய்ந்து பார்த்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, லோத்துவை கூடவே அழைத்து கொண்டு வந்தது நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் சொத்து, எவ்வளவுலாம் ஆஸ்தி பெருகுறதுல எல்லாவற்றிலும் என்ன பண்றாரு? லோத்துக்கும் கொடுக்கிறாரு ஆபிரகாம். இப்படி இருக்கும்போது 2 பேர்களும் அவர்கள் இருவரும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு ஏதும் இல்லாமல் போயிட்டுதான். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டது. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்தியும் செல்வம் பெருகி போச்சான். பூமியாலே தாங்க முடியலையாம். எப்படி வந்தார் ஆபிரகாம்? சாதாரணமாக புறப்பட்டு வந்தார். சாதாரணமாக புறப்பட்டு வந்த அந்த மனுஷனுக்கு என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆஸ்தியும் செல்வம் ஆடு மாடுகள் பெருகி போச்சான். பூமியே தாங்க முடியும். அப்ப எவ்வளவு சேர்ந்திருக்கும் பாருங்க. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் தினமும் சண்டை நடக்கும் பழுகுது. இவங்க 2 பேரும் மேய்க்கிறதுக்கு மாடுகளை ஆடுகளை ஓட்டிட்டு போவாங்க பழுகுது. ஆபிரகாமுடைய வேலையாட்களும் லோத்துடைய வேலையாட்களும் மேய்க்கிறதுக்கு கொண்டு போகும்போது அங்க தினமும் சண்டை ஆகி சாயங்காலம் வரும்போது தினமும் சண்டை பழுகுது. வரும்போதெல்லாம் சண்டைன்னு வருவாங்க. இந்த பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் நடக்கும்போது ஆபிரகாம் ஒரு முடிவு எடுத்தாருப்பா, தம்பி, இது நான் சொல்லி இந்த சண்டை பெருசாகிக்கினே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவை வைக்கலாம். நீ என்ன பண்றன்னா, நீ வலதுபுறம் போனா, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போயிடுறேன், நான் ஒரு திசையில போறேன். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, உனக்கு எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கோ, நீ எந்த பக்கம் போற அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டுக்காரு. இவங்களுக்கு சொத்துலாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நிலத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க 2 பேரும். சரி, நான் வாங்கினதுல நான் உனக்கு பாதி கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நிலத்திலேயே நான் உனக்கு கொடுக்குறேன். நிலம் நான் பிரிக்கல, நீயே உனக்கு என்ன வேணுமே பார்த்து எடுத்துக்கோ, நான் உன் கண் பார்வையிலே வைக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. இவர் எந்த எண்ணத்துல இவர் சொல்றாரு? கண்டிப்பா இவருக்கு முழுக்க இந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டை பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாம் இந்த வார்த்தை வருதுடானா,
சொத்து பிரிக்கும் போது எல்லாருடைய கண்ணும் சொத்து மேலதான் இருக்கும். உயில படிக்கும் போது, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உயில படிக்கும் போது, அந்த உயில படிக்கும் போது யாராருக்கு எந்தெந்த சொத்து மேல பிரியமா இருக்குதோ அந்த சொத்து நமக்கு கொடுக்குறாங்களா இல்லையா, பின்னாடி நம்மளை தள்ளி விட்டுறாங்களான்னு சொல்லி கண்டிப்பா அது படிக்கும் போது அட்வொகேட் வந்து படிச்சு அதை விலைக்கு சொல்லும் போது கண்ணெல்லாம் அது மேலதான் இருக்கும். இருக்குமா இருக்காதா கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, அப்பா சேர்த்து வச்ச சொத்து பிரிச்சு கொடுக்க போறாங்க. கொடுக்கிற நேரத்துல எல்லாருக்கும் எந்த சொத்து யாராருக்கு வரணுன்றது அந்த இடத்துல ரொம்ப கவனத்தை செலுத்துவாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு வேணுன்றதை எடுத்துக்கு. அப்படி இவன் என்ன பண்ணான், அப்பா பெரியப்பா இது வந்து நீங்க பார்த்து சம்பாதிச்சது, நீங்க ஏதோ என்ன கொடுக்குறீங்களோ நான் எடுத்துக்கிறேன். நல்ல மனுஷனுக்காக. ஏன்னா இவர் மூலம் ஆபிரகாம் இல்லாத லோத்துக்கு ஒன்றும் கிடைச்சிருக்காது. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தான் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை தான் ஆசீர்வதித்து இந்த ஆஸ்தி செல்வத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது கர்த்தர். ஆனா பார்க்க போனா இவன் இந்த மனுஷன் என்ன சொல்லணும், இல்ல நீங்க பார்த்து என்ன கொடுங்க. என்ன பண்ணான் தெரியுமா இவன், பாருங்க இவன் பண்ணதை பாருங்க. இதான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனும் எப்படிப்பட்டவன் என்னது நம்ம பார்க்கலாம். ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்கிறவன் நிலைச்சு நிற்பானா, தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் நிலைத்து வாழ்வானா. இதை நீங்க இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பார்க்கணும். இவன் யார் மேல நம்பிக்கை வைத்தான், முழுக்க முழுக்க ஆபிரகாம் வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்ற, நீ கிழக்குல போன, நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போனேன், நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லும் போது பாருங்க, ஆபிரகாம் லோத்து நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், முடிவு எடுத்துடலாம், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துறேன் நான். அவர் சொல்ற இன்னைக்கு ஒரு முடிவு இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துடலாம் சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் இருவரும் சகோதரர்கள் அல்லவா, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பே இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்றாரு. அப்போது லோத் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, தன் கண்களை பாருங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும், என்ன பூமி, அருமையான நிலத்தெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். கண்ணை ஏறெடுத்து பார்க்கறான். அவன் கண்ணு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தீவிரமா செய்யறான். கண்ணை ஏறெடுத்து பார்த்து சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்ததுமா இருக்கிறத கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்கிறதுக்கு முன்பாக சோவேருக்கு போகும் வழி மட்டும் அது எப்படி இருந்ததுதான், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான். ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பாக இந்த இடம் வந்து அவ்வளவு செழிப்பா இருந்துதான். ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பாக இருந்தது. அப்படி இருக்கும்போது எகிப்துக்கு தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் வந்து எடுத்துக்கோ கம்முன்னு இருந்துட்டாரு, கம்முன்னு இருந்தார். பாருங்க, இதே காரியம் என் வாழ்க்கையில நடந்தது. பாருங்க, நாங்கள் வண்ணார்பேட்டில் நாங்கள் கம்பெனி நடத்திருக்கும் போது எங்கள் கம்பெனி இடம் வந்து சொந்த இடம். அது வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 80 நீட்டு, 30 அடி அகலம், 80 அடி நீட்டு, கரெக்டாக 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ என் கூட இருந்த பார்ட்னரும் நானும் பங்கு பிரிக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு முன்ன குத்துரு, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, நான் அதுங்களுக்கு. அப்போ எனக்கு பசங்க இல்லையா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படியே சொன்னான், எனக்கு முன்ன குத்துரு, நீ அது எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணேன், சரி நீ இது மேலே ஆசை வைக்கிற, நான் அப்படி நினைக்கவே இல்லை. நம்ம எது பிடிச்சாலும் சரிசமாக ஒரு இதுவாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அவன் முன்ன குத்துரு எப்போ பார்த்தாலும் தினமும் இதே தான் பேசிங்க இருப்பான், அது மேலேயே கண்ணா இருப்பான். சரி எனக்கும் நானும் யோசித்தேன், ஆண்டவரே இவன் இது மேலே பிரியமா இருக்கிறான். நான் என்ன பண்ணேன், சரிப்பா ஓகே நீ இது முன்னே எடுத்துக்க, நான் வந்து வழியை 7 அடி வழி விட்டு நான் பின்னாடி எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கோ, உனக்கு உன்னுடைய விருப்பம் போல எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். பாருங்க அவன் வாங்கிக்கின்னு அதை நல்ல விலைக்கு விற்றுட்டு போயிட்டான். 55 லட்சத்துக்கு விற்றுட்டு அந்த இடத்த விற்றுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கின பணம் எல்லாம் 4 வழியிலும், அதாவது காலேஜுக்குன்னு ஒருத்தவங்க வந்தாங்களாம். சொன்னான் பாருங்க, என்னென்ன சொன்னான் அதெல்லாம் விபரமா. நான் இப்படி எல்லா பணமும் என் பணம் வந்து வாங்கின பணம் அந்த இடத்த கொடுத்தான் பாருங்க. அவன் 5 லட்சம் தரேன் சொல்லி ஏமாத்திட்டு கொடுக்கவே இல்லை.
அடுத்தது யாரோ காலேஜுக்கு சேர்க்குறேன், ஒன்று நல்ல காலேஜில் சேர்க்குறேன் சொல்லிட்டு அவன் ஒரு 3 லட்சம் வாங்கினானா, அவன் வாங்கின்னு ஓட்டானா ஊரை விட்டு. சொன்னான் என்னென்ன இதெல்லாம் ஒரு 12-13 லட்சம் போயிடுச்சான். இப்படியே போயிடுச்சு. ஏன்னா நம்பிக்கை எது மேலே வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அது மேலே தான் வச்சாங்க. நான் கடுக்கு அளவு கூட அது மேலே வைக்கல. ஆண்டவரே எனக்கு போதும், இது நீங்கள் கொடுத்தீங்க, நான் இந்த கம்பெனி நடத்துகிறேன், ஏற்ற காலத்தில் நான் விற்கும் போது நான் நல்ல வேலைக்கு நீங்கள் கூட இருந்து எனக்கு உதவி செய்வீங்கன்னு அப்படி தான் இருந்தேன் பாருங்க. நானும் அந்த இடத்த வித்துட்டு வந்தேன், நல்ல வேலைக்கு வித்தோம் பாருங்க. 1000 ரூபாய் கூட, உண்மையாவே சொல்றேன், 1000 ரூபாய், நான் 500 ரூபாய் கூட வீணாவே போல. ஒரே ஒரு 500 ரூபாய் கூட ஏன் வீணா போல நான் யோசித்தேன். நான் ஆண்டவரே அவன் வித்தான் 12 லட்சத்துக்கு மேல நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட வீணாகல. என்ன காரணம்னு பார்த்தா, காரணம் கர்த்தரை நம்பி இருந்தேன். நான் யாரை நம்பி இருந்தேன்? அவரை நம்பினேன். ஒரே ஒரு 500 ரூபாய் கூட புரோக்கர் காசு கூட கொடுக்கல பாருங்க. அதை ஏற்ற நேரத்துக்கு ஆண்டவருக்கு வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அதை நல்ல வழியில நான் விற்றேன். ஒரு புரோக்கரு கிட்ட சேர்க்கல. புரோக்கர் வந்து விற்கும் போது அவனுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கமிஷன் கேட்டாங்க. நான் புரோக்கர் இல்லாதே அதை வித்தம் பாருங்க. கர்த்தர் செஞ்சார், கூட இருந்து செஞ்சார். தேவனை நம்புகிறவன் செழிப்பான், தேவனை நம்புகிறவன் தாட்சி அடைய மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா, இந்த லோத்துங்கிற மனுஷன் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் தரமானது அத்தனையும் என்ன பண்ணிட்டானா, நல்லதெல்லாம் நீர்வளம் பொருந்தியதெல்லாம் எடுத்துக்கணும். ஆபிரகாம் அப்படியே கம்முன்னு இருக்கிறாரு. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. எப்படி நோக்கி பார்க்க சொல்றாரு? இந்த கண்ணுல பார்க்காத, இந்த கண்ணு மனக்கண்ணுல நோக்கி பாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு உன் கண்ணு எங்கெல்லாம் நோக்குதோ, நோக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குறன்றார். என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் உன் கண்ணு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கர்த்தர் பார்த்துட்டாரு இந்த இடத்த. அவன் லோத்து செய்யறது முழுக்க அநியாயமான காரியத்தை செய்யறான். லோத்து ஆபிரகாம் எதுவும் என்ன ஒண்ணுமே எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை முழுக்க நம்பி இருந்தார். எப்படி நம்பி இருந்தாரு சொல்றீங்க? அதையும் காட்டுறேன் பாருங்க. எப்படி அவரு நம்பி இருந்ததுக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும்ல, அந்த வார்த்தை எந்த இடத்துல வந்ததுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனை நம்பி இருந்திருக்கிறார்ன்றத ஆண்டவரே வந்து இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? கிழக்கையும் வடக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் கண்ணோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடமானால் உன் சந்ததியை எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து நீ உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எப்ரோனில் இருக்கிற மம்ரோனின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கட்டி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறார். இது கேட்கறதுக்கு இதுவாக தான் இருக்கும். ஆனா கவனித்து கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில நம்பிக்கையில ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டீங்க, அசையாத உறுதியான நம்பிக்கையில நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்வீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, லோத்து எங்க போயிட்டாரு? நல்லதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாரு. அவன் நினைச்சுக்கின்னு இருப்பான், எல்லா சொத்து நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஆபிரகாமுக்கு ஒன்னும் உதவாத ஓட்டாண்டியெல்லாம் கொடுத்தாச்சு. எப்படின்னா ஓய்ஞ்சு போட்டோம், கிழவனை விட்டு வந்தாச்சு. யாரை விட்டு வந்தாச்சு? அப்படிதான் சொல்லியிருப்பான், கிழவனை விட்டு வந்தாச்சு, இனி நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லோத்து அப்படிதான் முடிவு எடுத்து போயிருப்பான். என்ன நடந்தது தெரியுமா? அதாவது லோத்து அந்த தேசத்திலே போய் குடியேறினான். சோதோமுக்கு அருகாக கூடாரம் போட்டு குடியேறினான் பாருங்க. சோதோமுக்குள்ளதான் போய் குடியேறிட்டான். குடியேறின உடனே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, 2 ராஜாக்களுடைய குரூப்பு. ஒரு குரூப்பு வந்து 5 ராஜாக்கள், ஒரு ராஜாவுடைய குரூப்பு வந்து 4 ராஜாக்கள். சோதோமின் ராஜாவுடைய குரூப்பு 5 பேரு, 5 ராஜாக்கள், 5 தேசத்து ராஜாக்கள். ஏலேமின் ராஜாவுடைய குரூப் வந்து 4 ராஜாக்கள். 4 ராஜாக்களுக்கும் இந்த
இந்த 5 ராஜாக்களுடைய குரூப்புக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. 13 வருஷமாக வாக்குவாதமா நடந்துக்குது. 14வது வருஷத்துல ஒரு யுத்தத்தை அவங்களுக்குள்ள என்ன பண்ண, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி 2 கூட்டமும் சேர்ந்து யுத்தத்தை இதுல என்ன பண்ணலாங்க, யுத்தம் பண்ணலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஒரு பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்து யுத்தம் பண்ணத்துக்கு வராங்க பாருங்க. யுத்தம் பண்ண வரும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, பாருங்க 8ஆம் வசனத்தை படிமா, 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபேயீமின் ராஜாவும் சோவார் எனும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாவின் ராஜாவாகிய கெதர்லாகோ மேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் எனும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போதும் நிறுத்துங்க. பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களோடும் யுத்தம் நடக்கும் போது சோதோமின் ராஜாவை ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஏலோமின் ராஜாக்கள் வந்து 4 ராஜாக்கள் யுத்தத்திலே ஜெயிச்சுட்டு சோதோமுக்குள்ள புகுந்து சோதோமுக்குள்ள இருந்த எல்லா ஜனங்களையும் யாரெல்லாம் தரமா இருக்கிறாங்களோ தரமான ஜனங்களையும் ஆடு மாடுகள் பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் ஊருக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுனாங்க, கொள்ளையிட்டுன்னு போயிட்டாங்க. இந்த 4 ராஜாக்கள் வந்து அதுல யாரும் வந்து கொள்ளையிடப்பட்டார்கள் என்று சொன்னா லோத்துவையும் சேர்த்து கொள்ளையிட்டுன்னு போயிட்டாங்க. லோத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான் இல்லையா, அவனையும் சேர்த்து அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாம் பொண்ணும் வெள்ளியும் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவனே சிறைப்பிடித்து கொண்டு போயாச்சு. அந்த 4 ராஜாக்களுடைய குரூப்புகள் வந்து இது சோதோமுக்குள்ள வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணான், அதுல தப்பினவன் ஒருத்தன் வந்து ஓடி வருகிறான். ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றான், ஆபிரகாம் ஐயாவே, உன்னுடைய மகனாகிய லோத்து இருக்கிறார் இல்லையா, சோதோம் பட்டணத்துல குடியிருந்தாரு. இந்த ராஜாக்கள் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு இந்த லோத்துவையும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையிட்டுன்னு போயிட்டாங்க, சிறைப்பிடித்துன்னு கொண்டு போயிட்டாங்கன்னு ஆபிரகாம் பாருங்க. இதான் சாதாரணமான மனுஷனுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இரக்கம் உள்ளவங்க. பார்த்துங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியில நடத்தப்படுகிறவங்க கண்டிப்பா இரக்கம் உள்ளவங்களா தான் இருப்பாங்களே கண்டி எப்படின்னா போட்டோம் ஓய்ஞ்சி போட்டோன்னு விட மாட்டாங்க. ஆனா கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றான் அந்த மனுஷன் வேலைக்காரன். சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, உடனே அவங்க வீட்டுல இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 318 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 318 பேர் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அப்ப எவ்வளவு பெரிய சீமானா இருந்திருப்பான் பாருங்க. 318 பேர் வேலையாட்கள் இவனுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த காலத்துல காட்டிலும் அந்த காலத்துல அவ்வளவு பேருக்கு வச்சுன்னு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், எப்படி அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும், சம்பளம் கொடுக்கணும். அப்ப எந்த அளவுக்கு இவன் பெரிய சீமானா ஆயிட்டான் பாருங்க. 318 பேரை வச்சுக்கின்னு என்ன பண்ணான், கூட்டுக்கிட்டு போறான். அதுல மெலிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஆனா தரமானவங்களை தேர்ந்தெடுத்து கூட்டுக்குன்னு யுத்தத்துக்கு போறான். ஏதுக்கு முன்னே 5 ராஜாக்களை ஜெயிச்சவங்க இவங்க இந்த 4 ராஜாக்கள். இந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணணும்னா 4 தேசத்து ராஜாவுடைய இராணுவமும் கூட வந்திருக்கும். அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. 318 பேரை கூட்டுக்குன்னு எப்படி இப்ப லட்சக்கணக்கான சேவகர்களை ஜெயிச்சு அந்த அவனுடைய தம்பி மகனாக லோத்தோ எப்படி ஆய்த்து கொண்டு வர முடியும்? என்ன நம்பிக்கையில இவர் போறாரு. ஐயோ, ராஜாக்கள் 4 தேசத்து ராஜாக்களில் 5 ராஜாக்களை அடிச்சு கொன்னவங்க அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி யுத்தம் பண்ண முடியும்? இது நடக்காத காரியம். இதே நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எகிப்துக்குள்ள போகும்போது
உன் நிமித்தம் என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு பயந்த மனுஷன் இப்ப எங்கிருந்து வந்தது இவருக்கு இவ்வளவு தைரியம்? வெறும் 318 பேரை எடுத்துக்கிட்டு போயிட்டு 4 தேசத்து ராஜாக்களோடு ஒவ்வொரு தேசத்து ராஜாக்களும் ஒரு 25,000 சேவகரை கூட்டிட்டு வந்தா கூட 1,00,000 சேவகர்கள் இருப்பாங்க. இவங்க கிட்ட இவ்வளவு சேவகர் இருந்தோம் இந்த 318 பேரை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அவங்க போய் ஜெயிக்க முடியும்? என்ன நம்பிக்கையில போயிருப்பாரு பாருங்க. இவர் போயிருக்கிறாரு பாருங்க. ராக்காலத்திலே அவனுக்கும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஒவ்வொரு மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். எப்படி இது நடந்திருக்கும்? இதுக்கெல்லாம் முழுக்க கர்த்தர் கூட இருந்தான். இந்த இடத்துல அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தான் என்ன பண்ணறான்? சத்துருக்களை எல்லாம் இவன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்கள் எல்லாம் யாரு ஒப்பு கொடுத்து எப்படி மேற்கொண்டார் என்று சொன்னா பாருங்க. இவன் ஜெயிச்சுட்டு வரும்போது நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து படிமா. அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணியா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி தேசேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசபாகம் கொடுத்தான். போது நிறுத்துங்க பாருங்க. திடீர்னு ஒரு காரியம் நடக்குது இந்த இடத்துல. இந்த அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வராது. சம்பந்தமே இல்லை. இந்த ராஜா இது வரைக்கும் எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. இந்த ராஜாவை பத்தி மெல்கி சேதேக் என்கிற இந்த ஆசாரியனாகிய இந்த ராஜா யாருக்கு ஒப்பானவர் பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவரான். இவரை நீங்க எங்க பார்க்கலாம் பார்த்தா எங்கேயுமே பார்க்க முடியாது. இவரை பார்க்கணும்னா எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சு பாருங்க. இவர் யாருக்கு ஒப்பானவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவராய் இவர் இருந்திருக்கிறாராம் இந்த சாலேமின் ராஜா மெல்கி சேதேக் என்றவர். இவர் திடீர்னு உள்ள ஜெயிச்சுட்டு வரும்போது இவர் என்ன எடுத்துன்னு வர்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்க களைப்போடு வரும்போது எல்லாரும் இவங்க 318 பேரும் கூட வரவங்களாம் களைப்போடு வரும்போது அவங்க அத்தனை பேருக்கும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமேன் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு எல்லாருக்கும் கொண்டு அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்து கணம் பண்ணினாராம். எங்கிருந்து வந்தார் இந்த மெல்கி சேதேக்கு சோதோமின் ராஜா? கர்த்தர் பாருங்க. முழுக்க ஆபிரகாம் தேவனை நம்பி சார்ந்திருக்கிறதுக்கு தேவன் இந்த காரியத்துல அவரே வந்திருக்கிறாரு. மெல்கி சேதேக் என்கிற இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர் இங்க நடந்த சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கிறான். இவன் ராஜா என்ன பண்றான்? இவனால ஜெயிக்க முடியல இந்த ராஜாவால. இவங்க 5 ராஜாக்கள், 5 தேசத்து ராஜாக்கள் ஜெயிக்க முடியல. ஆபிரகாம் 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஜெயிச்சுட்டு வராரு. ஆபிரகாம் யுத்தத்துக்குலாம் பண்ணாரு, எங்கேயுமே போல. இதுதான் முதல்ல அவர் போனது. 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு லட்சக்கணக்கான சேவகர்களோடு ஜெயிச்சுட்டு வந்தார்னா இது சாதாரண காரியம் இல்லை. இது முழுக்க தேவன் கூட இருந்து ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தவர் அவர் தான், ஜெயத்தை கொடுத்தவர் அவர் தான். ஆனா ஜெயத்தோடு வரும்போது சோதோமின் ராஜா சொல்றான், ஆபிரகாமை பார்த்து கேட்கறான், ஆபிரகாமே நீ என்ன பண்ற? பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுத்துக்கோ, என் ஜனங்களெல்லாம் என் கிட்ட கொடுத்துருன்னு கேட்கறான். எல்லாத்தையும் எடுத்துக்கொன்றான். இந்த இடத்துல ஆபிரகாம் யாரை நம்பி இருக்கிறாரு? பணத்து மேல நம்பிக்கை வச்சு வாழறாரா, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறாரா? பாருங்க, அவர் வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க. சோதோமி ராஜா சொல்றான், நீ என்ன பண்ற? அதுக்கு பாருங்க, இன்னொரு வாட்டி 21ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிரகாம், சோதோமின்
ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா ஆகினான் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன். என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு சட்டையும் வேணாம், ஷூக்கு போற லேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட எனக்கு வேணாம். எனக்கு இதெல்லாம் இன்னும் வேண்டாம். நீ என்னை ஐஸ்வர்யவான ஆக்கினாய் என்று ஒருவங்கிடத்துல நீ போய் சொல்லக்கூடாது. என்னை ஆக்கினவர் யார் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுன்றான். என்னை யார் ஆக்கினது பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். யாருக்கு நேராக உயர்த்துவேன்? என் சபை மக்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறபடினா இந்த மாதத்துல உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் அநேக என்ன பண்ணோம்? கடைக்கு போகணும், துணி கடைக்கு போகணும், ஏன்னா அநேக பொருளாதாரம்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால நீங்க சோர்ந்து போவாதீங்க. உங்க கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. ஆபிரகாம் சொல்றாரு, நான் ஒரு சரட்டையும் பாதரட்சியின் வார கூட நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். அவர் எனக்கு ஏராளம் தாராளமாய் தருவார். நல்ல கைகளை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்படி அவர் சொல்லி, வாலிபர்கள் சாப்பிட்டு போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோன் மம்ரேன் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும். அதாவது வந்தவங்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏற்ற சம்பளத்தை மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு, கர்த்தர் இப்ப இந்த இடத்துல வராரு பாருங்க. தேவனை கனம் பண்ணினதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆபிரகாம் எப்படிலாம் கர்த்தரை நம்பி கனம் பண்ணினதெல்லாம் பார்க்கிறாரு. உடனே கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வராரு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்றாரு. எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எல்லாம் குத்துட்டாரு. குறைன்றதே இல்லை ஆபிரகாமுக்கு, எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குறை இருக்குது, பிள்ளை இல்லைன்றது ஒரு குறை இருக்குது பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வந்து நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. நான் நீ பயப்படாத, நான் உனக்கு எல்லாவற்றிலும் துணை இருக்கிறேன். ஆனா ஆபிரகாமுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது. எனக்கு வந்து இப்ப வந்து நீங்க சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. எனக்கு கிட்டத்தட்ட 95 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் பாருங்க, 75 வயசுல கூப்பிட்டாரு. 95 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 97 98 கிட்ட ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை நான் பிள்ளை ஆக்கிட்டமான்னு கேட்கிறாரு பாருங்க. அவன் அப்படிதான் கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் வந்து என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த என் பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, கொஞ்சம் நீ வெளியே வா, உனக்கு வந்து நான் சொல்றது புரியல, உனக்கு நீ என்ன எல்லாத்துலயும் நம்பிதான் இருக்கிற, இருந்தாலும் நீ கொஞ்சம் வெளியே வந்தனா, நைட்டு நேரம் நினைக்கிறேன், இது பகலா இருக்காது. இவங்க 2 பேரும் பேசுற வார்த்தை நைட்லயே தான் இருந்திருக்கும். ஏன்னா பகல்ல வந்து என்ன தெரியாது, நட்சத்திரங்கள் தெரியாது, நிலாவும் தெரியாது. இது நைட்டு நேரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சாயங்காலமோ இல்ல கொஞ்சம் நைட்டு இருட்டுன்னு உடனே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் இவர் கூப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. அவனை கூப்பிடுறாரு, நீ ஃபர்ஸ்ட் நீ வெளியே வாப்பா. ஆபிரகாமே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் வா. உன்னுடைய கர்ப்ப பிறப்புல இருந்து ஒரு சந்ததி, பெரிய சந்ததியை, வானத்து நட்சத்திரங்களை போல, பூமி தூளை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருக போறது. அதை நீ மறந்துடாத, நான் எப்படி உனக்கு தெரிவிக்கிறேன் வான்னு சொல்லி ஆண்டவர் அவனை வெளியிட்டு கூப்பிடுறாரு பாருங்க. நீ வெளியே வான்றாரு. நீ வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாருன்றாரு. நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் எண்ணு, அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவர்களை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னாராம். உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, உடனே அவன் முழுக்க கர்த்தரை நம்பி விசுவாசித்தானாம். எதை நம்பினானா? இல்ல ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இல்லை, அது இல்லை பாருங்க, முழுக்க கர்த்தரை நம்பி விசுவாசித்தான்.
அவர் என்ன நம்ப அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு அவனுக்கு நீதியாக எண்ணினதான். என்னவாயிச்சான்? தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சான், நம்பிக்கை தேவனை நம்ப ஆரம்பிச்சான், அது அவனுக்கு நீதியாக கொடுக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? நம்ம படிக்கும் போது நீங்க ஆபிரகாம் ஸ்டோரியை நீ முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா, இன்னும் இதுக்கப்புறம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க. ஆபிரகாமை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேவன் நடத்தியிருக்கிறாரு. ஆபிரகாம் அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவனா இருந்திருக்கிறான். எப்படி இது சாத்தியமாயிருக்கும்? இது ஒன்னே போதும். 318 பேரை வச்சுக்கின்னு ஒரு பல லட்சம் யுத்த வீரர்களோடு ஜெயிக்க முடியுமா? கூடாத காரியம். கூட கர்த்தர் முழுக்க இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் தான் கூட இருந்ததுக்கு ஒரு அடையாளம் யார் சொல்றது? அந்த யார் மெல்கி சேதேக் என்கிற ராஜா தெரிவிக்கிறாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ ஜெயத்தை பெற்றாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் இல்லையா? நீ அவரை நம்பி போயிருக்கிற. அதே எகிப்துக்கு போகும்போது, ஆரம்பத்து ஸ்டேஜில் போகும்போது எகிப்து ராஜாவுக்கு பயந்து நீ மனைவி என்ன பண்ண? சகோதரி சொன்ன. அதே காலம் தேவனிடத்துல கிட்டி சேர தேவன் மேல நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? உறுதி ஆயிடுச்சு. நீங்க இத்தனை வருஷமா நீங்க வாழறீங்க, உங்களுடைய நம்பிக்கை தேவனுடைய சபைக்கு புறப்பட்டு வரீங்க. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கூடணுமே கண்டி குறையக்கூடாது. ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு நம்பிக்கை கொஞ்சமையா தான் இருந்திருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்பிக்கை அதிகமா இருந்ததுனால தான் என்ன பண்ணா, ஒரு சட்டையும் வேணாம், ஒரு பாதராட்சியின் வாரம் எனக்கு வேணாம் என்று சொன்னதுக்கு காரணம் தான் கர்த்தரை முழுக்க நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. தேவனை பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. ஏன் பரிசுத்தாவியை நம்ம துக்கப்படுத்துறோம்? கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு கர்த்தர் சொல்லாததை செய்யும் போது துக்கப்படுத்துகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க செய்து பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருக்கு துக்கம் வராது. கர்த்தர் சொல்லாத வார்த்தையை நம்ம செய்யும் போது அந்த இடத்துல துக்கம், பரிசுத்தாவிக்கு துக்கம் உண்டாகிறது. அதுதான் அங்க சொல்றாரு, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத காத்து கொள்ளுங்கன்றாரு. அப்ப பரிசுத்தாவி என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன் துக்கப்படுத்தக்கூடாது? அவர் சொன்னதை செய்யும் போது துக்கம் வராது, அவர் சொல்லாததை செய்யும் போது துக்கம் உண்டாகிறது. அப்ப நீங்களும் நானும் எப்படி நம்பிக்கையில இருக்கணும்? ஆபிரகாம் எந்த அளவுக்கு நம்பி இருந்தாரு? அப்ப நம்பி இருந்ததுனால்தான் அவர் சீமானா இருந்தாரு. அவர் வர விருத்தி அடைந்தாரு. அவர் எப்படி இருந்தாரு? 24ஆம் அதிகாரத்தை இன்னும் படிச்சு பாருங்க. எல்லாவற்றிலும் நிறைந்தவரா இருந்தாரு. 318 பேர் வேலையாட்கள் இருந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய அவர் சீமானா இருந்திருப்பாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் வீட்டிலே செய்ய கையும் வேலையுமா செய்கிறவர்களை அழைத்து கொண்டு போனார் தான் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? வேலையாட்கள் தான், அவன் வீட்டு வேலைக்காரனை தான் கூட்டுன்னு போயிடாரு. அவங்க அந்த சேவகரை பிடிக்கலாம், இந்த சேவகரை பிடிக்கலாம், யுத்த வீரர்களை பிடிக்கலாம். இவங்க யாரும் யுத்த வீரருங்க இல்லை, இவங்கெல்லாம் சாதாரணமான வேலை செய்யறவங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க, துணிமணி துவைக்கிறவங்க, வீட்டு வாசலை பெருக்கிறவங்க. அவங்கள கொண்டு போய் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி நடந்தது? உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவான்றாரு இல்லையா? உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போங்க, என் பலன்னு உனக்கு தரன்றாரு கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி நீங்க வாழுங்க. எந்த இடத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இடறி விழ மாட்டீங்க, குறைந்து போக மாட்டீங்க, நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, நீங்க செழிப்பை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்திருப்போம் எல்லாரும். நல்ல தகப்பனே, நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் வெட்கம் அடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறபடினால் வெட்கம் அடைவதில்லை, தாட்சி அடைவதில்லை. என் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நம்பியிருந்தபடினால் ஆண்டவரே அப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் என்று ஆபிரகாம் சொல்லும் போது உண்மையிலே ஆண்டவரே எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவார் அப்பா. என் தெய்வமே, உம்மை போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நேசிக்கிறவர் இந்த உலகத்துல யார் உண்டு ராஜா? எல்லா இடத்திலும் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர் நீர். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. உம்மை அறிகிற அறிவின் வாசனையினால எல்லா இடங்களிலும் நாங்கள் வெற்றியோடு நாங்கள் வாழ்வோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். சபைக்கு கூடி வந்த ஆத்துமாக்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எல்லாவற்றிலும் வாந்தியவர்கள் சுகமாய் இருக்கட்டும், நன்மை கிருபை இவர்களை தொடரட்டும். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் இவங்களுக்கு சந்திங்கப்பா, குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குங்க.
என் தேவன் தாமே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவன் நீர் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவர் கை கொடுத்து கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லுங்க.